மீனாக்கு அந்த ஃப்ரூட்ஸ் பொக்கே மூலமாக நிறைய பணம் சேருது. அது மட்டும் இல்லாமல் முத்துவுக்கும் வந்துட்டு நிறைய சவாரி வரதுனால பணம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ முத்து கொண்டு போய் இதை பணத்தை போடுன்னு சொல்லி சொல்கிறாங்க. உண்டியலில் கொண்டு போய் போடலான்ட்டு போகிறப்போ உண்டியல் ஃபுல்லாக நம்பிருச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சந்தோஷமாக அந்த உண்டியலோட கொண்டு வந்து காமிக்கிறாங்க. என்ன மீனா சொல்கிற, அப்போ இன்னொரு உண்டியல் வாங்கணும் போல இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்குறதெல்லாம் இருக்கட்டுங்க, இதில் எவ்வளோ பணம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்து நம்ம எண்ணி வச்சுருவோமா, மேலே ரூம் கட்டுறதுக்கு நம்ம வேலையை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுவும் கரெக்டு தான் மீனா அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை எல்லாம் ஃபுல்லாகவே எண்ணுறாங்க. எண்ணி பார்க்குறப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 லட்ச ரூபாய் கிட்ட இருக்குது. இதை பார்த்தோன்னா முத்துவுக்கு மீனாமல் ஒரே சந்தோஷமாயிருது. இதெல்லாத்தையும் வந்துட்டு ரோகிணியும் பார்த்துட்டே இருக்காங்க. அடப்பாவிகளை பூ கட்டுற வேலை, அந்த வேலை, இந்த வேலை சின்னதாக பண்ணி கடைசியில் இவ்வளோ பணத்தை சேர்த்திட்டாங்களா, பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி நினைக்கவும் செய்கிறாங்க. அடுத்து வந்துட்டு முத்துவும் மீனாவும் பணத்தை எல்லாம் எண்ணி முடிச்சு எல்லாம் ரவுண்ட் பண்ணி எழுதி வச்சுட்டு அதே பாக்ஸ்குள்ளே உள்ளே அப்படியே அடுக்கிற வாக்கிலே உள்ளே வச்சு பூட்டிட்டும் கிளம்புறாங்க. கிளம்பிட்டு மீனா சொல்கிறாங்க, எனக்கு இன்றைக்கி ஆர்டர் கொஞ்சம் நிறைய வந்திருக்குதுங்க ஃப்ரூட்ஸுக்கு. அந்த ஃப்ரூட்ஸ் பொக்கேக்காக ஃப்ரூட்ஸ் வாங்க போனோம், வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கண்டிப்பாக மீனா வர்றேன், எனக்கும் அந்த அப்புறம் சவாரி ஒரு வேலை இருக்குது, உன்னை கூட்டிகிட்டு போயிட்டு விட்டுறேன், நீ வந்து பணம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் முடிச்சுட்டு நானும் வந்து சவாரியை கொண்டு போய் விட்டுட்டு உன்னை கூட்டிகிட்டு மறுபடியும் திரும்ப கொண்டு வந்து வீட்டுக்கு விட்டுறேன்னு சொல்கிறாங்க. கிளம்புறாங்க. இதை பார்த்துட்டு இவங்க 2 பேர் கிளம்பி போகிறக்கு ரொம்ப நேரம் ஆகும் போல இருக்குது. நமக்கும் பணம் தேவைப்படுது, இவங்கன்னா இப்போவே வந்துட்டு ரூம் கட்ட போகிறாங்க, எப்படி இருந்தாலும் இப்போ தானே சொல்லிட்டு இருக்கிறாங்க, பார்ப்போம், அதுக்குள்ளே நம்ம தேவைக்கு நம்ம பணத்தை எடுத்துட்டு மறுபடியும் கொண்டு வந்து இந்த ரூமில் வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு பணத்தை வந்து எடுக்கிறாங்க. எடுத்தது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து சிட்டி வேறு அடிக்கடி பணத்தை கட்டே இருக்கான், ஃபஸ்ட்டு அவனுடைய சாவகாசத்தை கட் பண்ணணும், 3 லட்ச ரூபாய் ஃபஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 லட்ச ரூபா மட்டும் எடுத்துகிட்டு மீதி 2 லட்ச ரூபாய் வச்சுட்டு அப்படியே வந்துட்டு எடுத்துகிட்டு கிளம்பி இந்த பக்கம் வந்துடுறாங்க. ஆனால் அந்த நோட்டில் வந்துட்டு மீனா எழுதிக்கிற கையெழுத்து அவங்க கவனிக்கவே இல்லை. கொண்டு வந்து வச்சுட்டு சரி ஓகே நம்ம சிட்டிக்கு கால் பண்ணலான்னு சொல்லிட்டு சிட்டிக்கு கால் பண்ணுறாங்க. சிட்டி ஃபோனை எடுக்கவே இல்லை. என்ன ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறான், பணத்தை வேறு திரும்ப கொடுத்தலான்னு பார்க்குற டைமில் பார்த்து ஃபோன் எடுக்காமல் இருக்கிறானே அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு சரி ஓகே நம்ம வெளியில் ஒரு பார்லர் வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பணத்தை கொண்டு போய் கொடுத்துடலாம், சரி கடன் தானே கொடுக்க போகிறேன், என்ன அவசரம், இப்போ 1 மணி நேரம் கழிச்சு இல்லை கொஞ்சம் நேரம் கழிச்சு கொண்டு போய் நாளைக்கு இது கொடுக்குறதுல என்ன ஆயிரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு பணத்தை வச்சுட்டும் வந்துட்டு ரோகிணியும் வீட்டிலேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்த வந்துட்டு மீனா வந்து முத்துவும் வந்துட்டு வர வழியில் அந்த ஒரு இன்ஜினியரை பார்க்குறாங்க. பார்த்ததில்ல அவர் சொல்கிறாரு, அன்றைக்கி சொன்ன மாதிரி தாங்க அதே பிளான் பண்ணிக்கலாம், நான் அன்றைக்கி விட இப்போ ஒரு 50,000 ரூபா சேர்த்தி வரும், ஏன்னா விலைவாசியில் ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லி. சரிங்கண்ணா நான் நெக்ஸ்ட் வீக்லேயே வந்துட்டு நாளெலாம் நல்லா இருக்குது, அந்த வாரத்தில் நம்ம வேலையை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா முத்துவும் சொல்கிறாங்க. சரிங்க அட்வான்ஸ் பணம் மட்டும் கொஞ்சம் ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா பரவாயில்லன்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்னங்க நான் வந்து வாங்கிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி முத்துவும் மீனாவும் சொல்லிட்டு கிளம்பி வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே சரின்னு சொல்லி மீனா நம்ம எடுத்து வச்சோம்ல அந்த பணத்துலேருந்து 1 லட்ச ரூபா மட்டும் தனியாக எடுத்து வச்சிரு, ஏன்னா வந்துட்டு இப்போ எடுத்து வச்சுனா அவருக்கு இது வந்தாருன்னா டக்குன்னு எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும், இல்லைன்னா அந்த டைமில் போய் நம்ம அந்த பணத்தை எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தால் அது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் கட்டுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா வாங்கிட்டு வந்த பழங்களை எல்லாம் எடுத்து டேபிள் மேலே எல்லாம் வச்சுட்டு போய் எடுக்கலான்னு போய் பணம் எடுக்கலான்னு போய் பார்க்குறாங்க. அங்கே போனால் பார்த்தா பணத்தை வந்து காணோம், 2 லட்ச ரூபா மட்டும் தான் இருக்குங்க. என்னங்க நம்ம எண்ணி வச்ச பணம் 5 லட்ச ரூபா தானே எண்ணி வச்சோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் அதில் என்ன உனக்கு சந்தேகம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாருங்கள் 2 லட்ச ரூபா கிட்ட தான் இருக்குது, மீதி பணத்தை 3 லட்ச ரூபாய் காணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னமே நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாங்க பூட்டின வாக்கில் அந்த பாக்ஸ் அப்படியே தான் இருக்குது, ஆனால் பணத்தை மட்டும் காணா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னமே நான் விளையாடுறேன் நீ அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க நீங்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரொம்ப ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு கரெக்டாக ஸ்ருதி ரூம்லேருந்து வராங்க. வந்துட்டு அதுக்கு அந்த பணம் எப்படி காணாமல் போச்சுன்னு நான் சொல்லட்டுமா, கேட்டால் நீங்கள் ரொம்பவே வந்து வருத்தம் படுவீங்க, டென்ஷன் ஆவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பரகுரு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அந்த வீட்டில் தான் இருந்துட்டு இருக்கேன், இன்றைக்கி எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் டப்பிங்கு போகவே இல்லை, அப்புறம் நீங்கள் வந்துட்டு எங்கேயோ கிளம்பி போனீங்க, அதுக்கப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் மீனா கிட்ட தான் வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக டீ கேட்கலான்ட்டு வந்தேன், பார்த்தா மீனாவை காணா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரீல்ஸ் பார்த்துட்டு நான் வந்துட்டு இருந்தேன். வரப்போ கரெக்டாக ரோகிணி அந்த ரூமுக்குள்ளே போனாங்க. ரூமுக்குள்ளே போனது மட்டும் இல்லாமல் பணத்தை எடுத்துகிட்டு வெளிலேயும் போனாங்க. அப்படியே நான் வீடியோவை ரெக்கார்டும் பண்ணிட்டேன், இங்கே பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்தோன்னு வந்துட்டு ரோகிணி உள்ளே போயிட்டு பணத்தை எடுத்துகிட்டு வரதும் ஷாலில் வச்சு மறைச்சு கொண்டு போகிறதையும் அதில் வீடியோவில் ரெக்கார்டும் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இதெல்லாம் பேசிட்டு இருக்க கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு ரோகிணியும் வந்துடுறாங்க. வீட்டில் எல்லாருமே வந்துடுறாங்க. ரோகிணி வந்தோன்னு பார்த்துட்டு பார்லரம்மா இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து கூப்பிட்றாங்க. அப்போ வந்துட்டு அண்ணாமலை ஏன்டா எதுக்கிட்ட கூப்பிட்றா அவங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இருக்கப்பா எல்லாம் காரணமாக தான் அப்படின்னு சொல்கிறாங்க. கையும் கழுமும் மாட்டிருக்காங்களே, இன்றைக்கி என்ன பண்ணுறேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னாச்சுங்க, என்ன இதுக்கு முத்து தேவையில்லாமல் என்னை வம்புழுக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வம்பெல்லாம் நாங்களுக்கு இல்லை, நீங்கள் பண்ணுற வேலையெல்லாம் சரியாக இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்களா பண்ணதா ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பலவர்கள் அந்த வீடியோ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. வாங்கிட்டு அந்த வீடியோவும் வந்துட்டு போட்டும் காமிக்கிறாங்க. பார்த்துட்டு வந்துட்டு என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னதா நீங்கள் பண்ண வேலை தான் இது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை முத்து அது வந்து அப்படின்னு சொல்கிறப்போ அண்ணாமலை எல்லாருமே அதை பார்க்குறாங்க. விஜயா எல்லாமே திருட்டு கழுத உன்னு அடங்கவே மாட்டேன், நீ எத்தனை தடவை பட்டாலும் நீ புத்தியே வராத, இவ பண்ணுற வேலையே சரியே இல்லை, இப்போ இத்தனால பொய் பித்தலாட தான் பண்ணிட்டு இருந்தா, இப்போ திருடவும் ஆரம்பிச்சிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக வந்துட்டு விஜயா கேட்குறாங்க. அப்போ அண்ணாமலை வந்துட்டு ஏமா சொந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டு வீட்டுக்குள்ளே இருக்கிற பணத்தை இப்போ திருடியே உனக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ மனோஜ் வந்துடுறாங்க. என்னாச்சு, ஏன் எல்லாரும் சேர்ந்து ரோகிணி திட்டிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வாடா நல்லவனே, நீ தான் பணத்தை தூக்கிட்டு ஓடுவேன்னு பார்த்தா நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்தது அதுக்கு மேலே இருக்குது, எதுக்கு எப்படிடா அந்த அம்மாவுக்கு நீ சொல்லி கொடுத்துட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாரு இந்த வீடியோ
வீடியோன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டே அந்த வீடியோ காமிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னா ரோகிணி செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. யார் இந்த மாதிரி எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறப்போ என்ன எப்படி மாட்டினேன்னு சொல்லிட்டு தானே யோசிச்சுக்கிறீங்க. எங்கள் பணம் நாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம், அதனால் வீண் போயிடாது. அதாவது பலகுரல் வீடியோ எடுத்து இருந்துருக்காங்க, அந்த வீடியோவில் தான் நீங்கள் கரெக்டாக மாட்டிக்கிறீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ ரூம்லேருந்து அந்த பணத்தை எடுத்துகிட்டு சொல்லிட்டு முத்து போய் ரூம்லேருந்து அந்த பணத்தையும் எடுத்துகிட்டு வராங்க. அந்த பணத்தை எடுக்கலான்ட்டு எடுக்கிறப்போ பார்த்தா அந்த கிறிஷோடைய ட்ரெஸ் எல்லாம் அங்கே இருக்குது. இதை பார்த்து எதுக்கு கிறிஷோடைய ட்ரெஸ் இது கபோர்டில் வச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. தெரியலையே என்னன்னு தெரியலையே, சரி ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை முடிப்போம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு, இங்கே பாருங்கள் எதுக்கு இந்த பணத்தில் எடுத்துகிட்டு வந்தீங்க ஒழுங்காக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு நாங்கள் வச்சுக்கிற பணத்தை எதுக்காக எடுத்துகிட்டு போனோம், அந்த 3 லட்ச ரூபாய்க்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ விஜயா இருந்துட்டு டே கொஞ்சம் அமைதியாடா நானே கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்கு எடுத்த சொல்லு, வாயை திறந்து சொல்லுடி அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி கொஞ்சம் செலவு இருந்து, அதான் என்ன செலவு, என்ன பார்லரும் கிடையாது, வேலைக்கு தான் போயிட்டுருக்கிறேன், ஷோரூமும் தான் மனோஜ் பார்த்துட்டு இருக்கான், உனக்கு என்ன தனிப்பட்ட முறையில் உனக்கு 3 லட்ச ரூபாய்க்கு என்ன செலவு வந்தது சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க ஆண்டி நான் கொஞ்சம் வெளியில் பணம் வாங்கியிருந்தேன்ல, அந்த பணத்தை கொடுக்கணும் அதுக்காக தான் அப்படின்னு சொல்லி. யார்கிட்ட வாங்கினேன் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ சிட்டிக்கிட்டேன்னு சொல்கிறாங்க. சிட்டிக்கிட்ட வாங்கின பணத்தை ஓகே நீங்கள் சம்பாரிச்சு கொடுக்க வேண்டியதானுங்க, அடுத்தவங்க சம்பாரிச்ச பணத்தை இப்படி எடுத்துகிட்டு போகிறீங்களே வெக்கமா இல்லையா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, ஏங்க ராப்பகலாக அவர் வண்டி ஓட்டி கண் விழிச்சு சம்பாரிச்ச காசு, நானும் கொஞ்சம் கொஞ்சமாக பூக்குட்டி 5 10 சேர்த்த காசு, இப்படி எடுக்கிறீங்களே உங்களுக்கு எப்படிங்க மனசு வந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சும்மா பேசாதீங்க மீனா, இப்போதைக்கு தேவை இருந்து அதான் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கொண்டு வந்து வச்சிடலாம் தான் நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ சூப்பராக இருக்குங்க, ஒரு திருட வரானா வீட்டில் வந்து பணத்தை திருடிட்டு போயிடுறானா, அதுக்கப்புறம் வந்து சம்பாரிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து வைப்பானா, இதெல்லாம் சொன்னால் நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஸ்ருதி சொல்கிறாங்க, ரோகிணி நானும் என்னமோ நினச்சேன், படித்தவங்க தானே நீங்கள், படிக்கலன்னு சொல்லிட்டு மூச்சுக்கு 3 தடவை நீங்களும் மனோஜும் சொல்லுவீங்களே, படிக்காதவங்க சம்பாரிச்ச காசை வந்து எடுக்கிறீங்களே உங்களுக்கு வெக்கமா இல்லையா, நீங்கள் படிக்காதவங்க கூட இப்போ வந்துட்டு அவங்க சொந்தமாக சம்பாரித்து மேலே ரூம் கட்டணும்னு நினைக்கிறாங்க. நினச்சா சொல்ல போனால் பாருங்கள், நம்மளாம் இந்த ரூமில் இருக்கிறோமே, இந்த தங்குறக்கு இந்த ரூமுக்கு தான் நம்ம காசு கொடுக்குறோமா இல்லையே, ஆனால் இவங்க ஹாலில் தான் தூங்கிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் சுயமாக வந்து சம்பாரிச்சு தான் வீடு கட்டணும் மேலே ரூம் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அவ்வளோ தூரம் உழைப்பை போட்டு வந்து சம்பாரிச்சிட்டு இருக்காங்க, அந்த காசை போய் எடுக்கிறீங்களேங்க, உண்மையாலுமே இதெல்லாம் வந்து ரொம்ப தப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ ரவி சொல்கிறாங்க, அண்ணி நீங்கள் இப்படிலாம் பண்ணுவீங்கன்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்துட்டு அண்ணாமலை சொல்கிறாங்க, ரோகிணி உனக்கு என்ன பண்ணலாம் நீயே சொல்லு, உனக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் நீயே சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க அங்கிள் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன். ஏமா தெரிஞ்சே போயிட்டு அந்த ரூம்லேருந்து பணத்தை எடுத்து வந்திருக்கு, தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லி சொல்கிறேன். 1 ரூபா 2 ரூபா இல்லை 3 லட்ச ரூபா, அது 1 நாள் 2 நாள்லாம் சேர்த்துல 2 பேரும் சேர்ந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு ராப்பாகலாம் வந்துட்டு வேலை செஞ்சது கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசு, இப்படி நீ வந்து எடுத்துகிட்டு போகலான்னு நினைக்கிறது ரொம்ப தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ மனோஜ் வந்துட்டு சொல்கிறாரு, எல்லாரும் ஆளுக்கு அவ்வளோ திட்டாதீங்க, அந்த பணம் 3 லட்ச ரூபாயை கொடுத்துட்றோம், அது மட்டும் இல்லாமல் மேலே சேர்த்து 1 லட்ச ரூபாயை கொடுத்துட்றோம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஓ நீ வந்து 1 லட்ச ரூபா கொடுப்பியாடா, ஏன்டா 27 லட்ச ரூபாய் என்ன கொடுக்குற வழியே காணா, 1 லட்ச ரூபா சேர்த்து கொடுக்குற ஆளுகளை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ என்ன தான் பண்ணணும்னு நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு மனோஜ் கேட்குறாங்க. ஆமாம் நீங்கள் தானே கூப்பிட்டு வந்தீங்க மருமகளை, நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவளை என்ன பண்ணலான்னா, இனிமேல் மீனா இந்த கிச்சன்லேருந்து 1 மாதத்துக்கு நீ எந்த வேலையும் செய்யாத, எல்லா வேலையும் இவளே செய்யட்டும், திருட்டு வேலை பண்ணல, எல்லா வேலையும் இவளே பண்ணிட்டு கிச்சனில் சாப்பாடு செய்கிறதுலேருந்து கழுவுறது. ஆண்டி எனக்கு சாப்பாடுலாம் செய்ய தெரியாது. ஓ திருட மட்டும் உனக்கு தெரியுமா, செய்ய தெரியாதுன்னா தெரிஞ்சுக்கிட்டு செய்யே, இல்லையா மீனாட்ட கேட்டு செய்யே, இனிமேல் வந்துட்டு அவன் வேலை 1 மாதத்துக்கு நீ தான் செய்கிற புரிஞ்சுதா, வீட்டில் கூட்டுறது துடைக்கிறது துவைக்கிறதுலேருந்து எல்லா வேலையும் நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க, அதான் அவங்க அத்தை கதையை சொல்லிட்டால, இனிமேல் அதை நீ தான் செய்கிற புரிஞ்சுதா, உனக்கு அதான் தண்டனை, இதுக்கு மேலே அடுத்த வேலையெல்லாம் பண்ணால் பார்த்துட்டுலாம் இருக்க மாட்டோம், போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு விஜயா சொல்கிறாங்க. இதை கண்டுட்டு பார்த்துட்டு ஆண்டி இனிமேல் அப்படிலாம் நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. பாரு ஃபஸ்ட்டு நீ என்ன வேலை பார்க்குறேன்னு ஒழுங்காக பாருன்னு